இப்போ எங்க அப்பா அம்மாக்கு சின்ன வயசுல ஒரு ட்ராமா இருந்திருக்கலாம், இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ராமா இருந்திருக்கலாம். அந்த ட்ராமா as a kid என்னையும் பாதிக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க அப்பா அம்மா ரொம்ப அடிச்சு வளர்க்கப்பட்டிருக்காங்க, இல்ல உங்க அம்மாக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு அவங்க வெளியே வேற ஒரு நல்ல லைஃப்ல இருக்காங்க. ஆனா அது அன்ரிசால்வ்டாவே இருக்கு. அதை இமோஷனலி அட்ரஸ் பண்ணி சரியே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பா உங்களை வளர்க்கும் போது அதோட இம்பாக்ட் இருக்கும் இல்லையா. அவங்க நிறைய அடி வாங்கி வளர்த்திருக்காங்கன்னா எதர் அவங்க நான் என் குழந்தைய அடிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு வளர்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு நிறைய செல்லம் கொடுக்கலாம். நீங்க ஒரு குழந்தையா லேர்ன் பண்ணிக்க வேண்டிய டிஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், டிலேட் கிராட்டிபிகேஷன், அதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா எப்படி நான் அதை தாங்கிப்பேன், எனக்கு இப்ப பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி டாலரேட் பண்ணிப்பேன், இதெல்லாம் குழந்தைகள் கத்துக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அவங்க கத்துக்க முடியாம போகலாம். ஏன்னா அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். இல்ல அவங்களும் ஆமா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது அப்படின்னு நானும் அடிச்சு வளர்க்குறேன்னா உங்களுக்கு உங்களோட நீட்ஸ் எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம போகலாம். நான் இப்படி பண்ணாதான் என்ன அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்துல நீங்க வளரலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கலனாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு நடந்து அது ரிசால்வே ஆகல, அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா உங்களை வளர்க்கும் போது அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும்.